தற்போது நம்முடன் தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் இணைகிறார். வணக்கம் திரு பிரகாஷ். தாவேகாவுக்கு ஆதரவு என்று 25 எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்து வெளியே வராங்க. இப்போ அந்த தரப்புல இருந்து 3 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செஞ்சு தாவேகால இணைகிறாங்க. இந்த அரசியல் நடவடிக்கைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது தாவேகா வந்த உடனே அதிமுக உடைக்கிற பிளான்ல தான் அவங்க வராங்க. அவர் எடப்பாடியை பார்க்கல, அவர் நேரடியா போயிட்டு வேலுமணியும் சண்முகத்தையும் பாக்குறாரு. பார்க்கும்போதே உடைக்கிற பிளானுக்கு மூலம் அம்மா லீமா ரோஸ் அவங்க மூலம் இவங்க உடைக்கிற பிளான். அப்போ எடப்பாடி டைட் பண்றாரு. இவங்க 25ஆம் தேதி இல்லையா, 25ஆம் தேதிக்குள்ள எடப்பாடியை சந்திச்சுட்டா இவங்க எடப்பாடி மன்னிச்சா அவங்களுடைய எம்எல்ஏ பதவி காப்பாற்றப்படும். அந்த சூழ்நிலையில ரிவர்ஸ் ரெண்டா உடையுது. அந்த 25 எம்எல்ஏக்கள் ரெண்டா உடையறாங்க. அதுல ஒரு செக்ஷனை லீமா ரோஸ், ஆதவ அர்ஜுனா இவங்க எல்லாம் எடுக்கிற. இதெல்லாமே கோடிக்கணக்கான பணங்களோட விளையாட்டு. அந்த விளையாட்டு இப்போ தாவேகா விளையாடிட்டு இருக்கு. இதுதான் குதிரை பேரம். ஒரு கட்சியில ஜெயிச்சுட்டு வரவங்கள ராஜினாமா பண்ண வச்சுட்டு அந்த இடத்துக்கு இடைத்தேர்தல் கொண்டு இவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டியை கூட்டிக்கணும்னு பாக்குறாங்க. அவங்க எல்லாரும் எடப்பாடி பக்கத்துல கொண்டு போனாங்கன்னா இடைத்தேர்தல் வராது. அதை தவிர்க்கிறதுக்காக செய்யக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுடைய சதிதான் இது. இப்ப தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்கள் நிலைப்பாடை நான் சொல்லுவேன் அப்படின்னு சபாநாயகர் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா உடனே ஏற்கப்படுற மாதிரி நம்ம பார்க்குறோம். அங்கே போய் தாவேக்கால இணையறதை பார்க்குறோம். இதெல்லாம் இந்த அரசியல் நிகழ்வை நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி குதிரை பேரம்னு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா. ஏங்க அவங்க எந்த சின்னத்துலங்க ஜெயிச்சாங்க? ரெட்டையில. அதுக்கு முன்னாடி அவங்க யாருன்னு தெரியுமா தாவேக்காக்கு? அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு அவங்களுக்கு தாவேக்கால சீட்டு கொடுத்துருக்க வேண்டியதானே? அவங்க ஜெயிச்சு வெற்றி பெற்ற சின்னம் ரெட்டையிலை தானே. ரெட்டையில இருந்துகிட்டு இவங்க வராங்கன்னா சபாநாயகர் நான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு மிக சரியாக இருக்கும்னா அவங்க மேல கட்சி தாவல் தடுப்பு சட்டத்துல அவங்க எம்எல்ஏ பதவி பறிப்போம். அதை தவிர்த்துட்டு அவங்களே ரிசைன் பண்ணிட்டு இப்போ தாவேகா எம்எல்ஏ வராங்க. அப்போ செயற்கையாக தாவேகாவுடைய ஆதரவு நிலையை உருவாக்குறது தான் சபாநாயகரோட வேலையா? அதுதான் இந்த டாக்டிக்கல். பணம் பத்தும் செய்யும் சார். அதுல இது ஒண்ணு சார். இப்போ 3 பேர் வெளியே வந்துட்டாங்க. அங்கே எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களா வெளியே வந்தாங்க அப்படின்னா இன்னும் அதிமுகவுடைய நிலைமை என்னவாகும்? இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி தடுக்க போறாரு? எடப்பாடி பழனிசாமி இதுக்கு மேல அதிமுகவுடைய டேமேஜ் பண்ண மாட்டாரு. வேலுமணி, சி.வி. சண்முகம் எல்லாரையும் மன்னிக்க மாட்டேன்னா இருந்தாரு அவரு. இப்போ அவங்க கட்சியினர் பேசி எல்லாரையும் மன்னிச்சு சேர்த்துக்கிறாரு. அந்த மாதிரி ஃபுல்லா அவர் சேர்த்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ 3 பேரை ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க. 3 பேரை தான் ரிசைன் பண்ண வைக்க முடியும், இல்லை ஒரு 5 பேரை ரிசைன் பண்ண வைக்க முடியும். ஆனா ஒட்டுமொத்தமா இது மைனாரிட்டி அரசாங்கம் தான். புரியுதுங்களா? கம்யூனிஸ்டுகள் என்னைக்கு ஆதரவு வாபஸ் வாங்குறாங்களோ அன்னையோட இந்த அரசாங்கத்தோட கதி காலி. அந்த அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் நித்திய கண்டம் பூர்ண ஆயிடுச்சு. அவ்வளவுதான் சார். தொலைபேசி வாயில உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரகாஷ்.